Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துல ஸ்பெஷல் என்ட்ரி இல்ல அப்படினா சர்வதர்ஷன் ஃப்ரீ டோக்கன் வந்து நீங்க புக் பண்ணிருந்தீங்க அப்படினா அக்கமடேஷன் எப்படி புக் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பத்தி அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இமெயில் செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே லிங்க் இருக்கு. அதில் நீங்கள் வந்து உங்களோட டோக்கன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அதை பிரிண்ட் அவுட்டாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. உங்களோட லாகின் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து ரெஜிஸ்டர் ஐடி ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லாகின் ஐடியில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து கோவிட் 2 டோஸுமே போட்ட சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சர்டிஃபிகேட் ரெண்டுமே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே வேணும் அப்படின்றது கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஆர் அப்படின்னா இது இல்லைன்னா இது அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ அதனால நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அப்புறம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதர்ஷன் இந்த மந்த்துக்கான 300 ருபீஸ் டிக்கெட்டுக்கு வந்து இந்த ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்கதே வந்து COVID-19 ப்ரிகாஷன்ஸ் அப்படின்றத தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து இதில் ரெண்டுமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருந்ததுனால விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட இன்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருமலாவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கானது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ 27, 28, 29, 30 இருக்குது. அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களோட சர்வதர்ஷன் டோக்கன் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கணும். 300க்கான டிக்கெட்டோ இல்லைனா ஃப்ரீ தர்ஷனுக்கான டிக்கெட் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அக்கமடேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இல்லை. திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் எந்த டேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் புக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பர்சன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. 2, 3, 4 அப்படின்றத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஃபார் செல்ஃபா இல்லை புக் ஃபார் அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் டைம் ஸ்லாட் வந்து கொடுக்கணும். எத்தனை மணிக்கு நீங்கள் செக்இன் ஆகுறீங்க அப்படின்றது எப்போ வரைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செக்இன் டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும் தான், உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்கள் டைம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ரூம்லேருந்து வந்து செக் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் யாருக்கு அக்கமடேஷன் அதாவது அவங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணணும், அவங்களோட ஏஜ், ஜெண்டரு, ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி கார்டு அப்படின் போது ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆப்ஷனல் தான். ஸோ அட்ரஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணுறது தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ 2 கேட்வே கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்வே சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக வரும் அப்படின்றதே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்வே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கிங் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடோ நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களோட அக்கமடேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த டேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷனுக்கான ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் வந்து புக் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இல்லைனா வந்து உங்களுக்கு சர்வதர்ஷன் ஃப்ரீ டோக்கனில் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் உங்களுக்கு மேபி ஓப்பன் ஆகலாம். அப்போ எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த COVID-19 ப்ரிகாஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா அவங்களோட டோல் ஃப்ரீக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க.
ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எனி இஷ்யூ ப்ளீஸ் கான்டாக்ட் 24/7 டோல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 1800 425 4141 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசினா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அடுத்த மந்த் எதுவும் உங்களுக்கு எப்போ போகிறதுக்கு எதுவும் டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நிறைய பேத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுமே வந்து சடனாக இவ்வளோ சீக்கிரம் புக் ஆகும், அப்புறம் எரர்லாம் நிறைய வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.